அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி வில்லன்ஸ் சன் இன் லான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. தலைவன் பார்த்தா ஏதோ ஒன்று மடிப்பி எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சிட்டான் அவளை. ஆனால் அவளும் இது எல்லாமே நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க, வேறு எதுக்காக, உனக்காக தான். இதனால வரைக்கும் நான் பெருசாக எதுவும் உனக்கு பண்ண மாதிரி தெரியல, அதனால தான் நான் உனக்காக பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு அவளுக்கு மனசு மாறிடுது. இவன் உண்மையிலே மாறிட்டு இருக்கான், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இப்போ. சரி ஓகே, அப்போனா இன்னைக்கு நைட்டு ரூமில் 2 பேரும் ஒன்றா பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல. ஆனால் ஹீரோவும் இல்லை இன்னைக்கு நைட்டு வந்து நீயே பர்மிஷன் கொடுத்தாலும் நான் கூட வந்தெல்லாம் படுக்க முடியாது, எனக்கு வேற இடத்துல படுக்கிறதுக்கு பெட் இருக்கு, நீ ஏன் திருப்தியாக நிம்மதியாக பார்த்துக்கோ என்னது அப்படின்ற மாதிரி வெறுப்பாயிட்டு அவ கிளம்புறா. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நாளான் இதெல்லாமே நான் பண்ணுறது உனக்காக தான், உன்னுடைய ட்ரீம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிருக்கு, நான் கூட இருந்தா கண்டிப்பா நீ என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய இன்னொரு ரூமா இருக்கிற அந்த கெஸ்ட் ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல பார்த்தா ஆல்ரெடி இந்த மேடுன்றவ பாத்ரூம்ல இருக்க. ஹீரோ மொத்தத்தையும் அப்படி ஓபனா பார்த்துட்டான். எங்க மாஸ்டர் என்னது, அட கடவுளே, என்னோட வாழ்க்கையில இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன், ஒரு வழியா சாதிச்சுட்டேன், ஒரு பியூட்டிஃபுல்லான பொண்ணை இப்பதான் முறையா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் ரத்த வர அளவுக்கு சொல்லி விட்டு பார்த்துட்டு இருக்கான். கண்ட்ரோல் பண்ற மகனே விட்டக்கூடாது, எங்க மாஸ்டர் இந்த இடத்த விட்டு போங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் கத்தி விட. அதுக்கப்புறம் ஹீரோவும் நைட் டைம்ல வந்துட்டு அவகிட்ட கெஸ்ட் ரூம்ல பேசிட்டு இருக்கான். நீங்க என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை அதே இடத்துல முடிச்சு போயிருக்கோம், நீங்க என்ன சொன்னாலும் நான் சேர்த்துக்கு தயாரா இருக்கேன் மாஸ்டர், நான் சாகணும்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்கு தயார், நீ அதெல்லாம் மனதாவில இந்தா இதை சாப்பிடு, இதுல நிறைய நியூட்ரிஷன்லாம் இருக்கு, ஆஹா என்ன பிரமாதமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சாப்பாடெல்லாம் கொடுத்து அவளை நல்லபடியா பார்த்துக்கிறான். இதுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய வெள்ளத்தனம் இருக்கு, இவளை நான் நல்லா வளர்த்துனாதான் ஃப்ரோஸ்ட் டீமனா இருக்கிற அந்த லெவலுக்கு இவ வளருவானு. அதுக்கப்புறம் இவளை வச்சு நிறைய விதமான அட்டகாசம் பண்ணி எப்படியாச்சும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஹீரோவால. அதனாலதான் ஹீரோக்கு வில்லன்ன்ற பேர் வந்திருக்கு. இந்த பரம்பரையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விலங்குடைய வரைகளை பவர்ஸா கொண்டிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு விதமான பீஸ்டுக்கும் ஏற்ற போல அதனுடைய பவரை கொண்டு பலம் வாய்ந்ததா பலவீனமானதா தெரியுது. அது பிறக்கும் போதே அது நிர்ணயிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமே. நான் ஒரு கணக்குல இந்த இடத்துல பிறந்து வந்தா இங்க என்னடா வந்தவனுக்கு எந்த விதமான பவரும் கொடுக்காம சாவடிக்கிறீங்கடா, எனக்கு என்னடா பவர் கிடைக்குது, அலிமாமா மட்டும் இருந்தா போதுமாட சிஸ்டம் இருக்கும். அப்புறம் பார்த்தா இவனுடைய ஆப்பனண்டா இருக்க வேற கிளான சேர்ந்தவனுங்க ஒரு பீஸ்டோடைய பவர் ஹை லெவலில் வச்சுட்டு இருக்கானுங்க. அவனெல்லாம் இவன் எதிர்க்கணும்னு நினைச்சானா ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடும்னு சொல்லிட்டு அவனை யோசிக்கிறான். பட் இருந்தாலும் விடக்கூடாது, எனக்குன்னு இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையுமே நான் அதை பக்காவை எப்படி மாற்றி பயன்படுத்தணும்ன்றதையும் யோசிக்கணும். ஏன்னா ஏன்ஷியன் மான்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பவர்ஸ் அதுங்க கிட்ட போயிட்டு நம்ம அதுங்களை அழிக்கிறது மூலமா பவர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி கூட பண்ணலாம். ஏன் பிறக்கும் போது தான் இடத்துல பிளட் லைன்ல பவர் வரணுமா, நான் இந்த இடத்துல இருந்து அதுங்களை அழிச்சு எப்படியாச்சும் அதுங்கிட்ட இருக்க பவர் நான் எடுத்துக்கணும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் நைட் டைம்ல இல்லாதப்போ எந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு சில பேர் ஏய் வெளிவாடி உனக்கு என்னத்துக்கு இந்த இடத்துல வேலை அவனுக்கு அப்படின்னு போட்டு மிதிச்சு துன்புறுத்துறாங்க. அவளை எவ்வளவு தெரியும் தான் அவர் கூட இருப்பேன், குப்பைக்கு போறவளே, என் மாஸ்டர் கூட நீ இருக்கணும்னு ஆசைப்படியா அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க, ஆளுங்க வந்துட்டாங்க. சரி இப்போதைக்கு விட்டு போறோம், அடுத்த முறை கண்டிப்பா வருவோம். மாஸ்டர் எனக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளவு துன்பமா, கொஞ்சம் பார்த்து இருங்க, அவங்க உங்களையும் டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொருத்தனும் வந்திருக்கான். ஏய் சீக்கிரம் நீங்க என்ன பண்ற, இவன் தான் ஸ்ரீ டான்சங், கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியுது. லீ கியூ டாங்ன்றவன் நான் பேசின விஷயம் எல்லாமே கேட்டுட்டு இந்த இடத்துக்கு இவனை வர சொல்லியிருப்பான். ஆனா நான் பண்ண வேலைக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாதனால இவனால ஒன்னும் கொடுக்க முடியாது. அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி காமிக்க. அதுக்கப்புறம் மற்ற ஒரு சில ஆளுங்க எடுத்துட்டு வந்து எவிடன்ஸை போட சொல்றாங்க. நீங்க பாருங்க, நீங்க தப்பான முறையில இதெல்லாமே நீங்க வித்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களையும் மேனிபுலேட் பண்ணி கூட்டு வந்திருக்க ஆளுங்க எல்லாருமே அடைச்சா இவன் எல்லாத்துக்குமே தயாரா வந்திருக்கான். என்ன என்னுடைய ஒய்ஃபுக்கு முன்னாடி தப்பானவனா காமிக்க போறான், இப்படியே போச்சு என்ன கொண்டுடுவானே. குங்கோ என்னாச்சு, எங்க பாருமா உன்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, இந்த இதுல இருக்க எல்லா விதமான பணத்தையும் சம்பாரிச்சது எப்படி தெரியுமா, திருட்டுத்தனமா இந்த மாதிரியான விஷயங்களை வித்து தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அதுக்கு ஆதாரமே இந்த இடத்துல இருக்க ஆளுங்களே சொல்லுவாங்க தப்பான முறையில இந்த மாதிரி வித்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, அவர் நல்லவதான், சரியான வழியில் தான் அவர் சம்பாரிச்சிருப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா எங்களுடைய என் மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கண்டிப்பா அப்படிதான் சம்பாரிச்சிருப்பாரு, நீங்க அவரை பிளேம் பண்ண பாக்குறீங்க, தப்பான வராட்டம். ஏய் ராஸ்கல், உனக்கு பேசுறதுக்கு இந்த இடத்துல தகுதி எல்லாம் கிடையாது, ஒழுங்கு அவன் வேலை என்ன பாரு, அவன் திருட்டு தொழில் பண்ணி இந்த இடத்துல மாட்டிருக்கான், அதனால நீ அவனுக்கு ஜாலத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு அதுங்க எல்லாமே கத்துதுங்க வேலைக்காரன் ஆயிங்க. அது மட்டும் இல்லாம ஒன்னையும் அப்படித்தானே வாங்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் எங்க பாருங்க, நான் இந்த பணத்தை எல்லாமே சம்பாதிச்சது எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஷர் எனக்கு கிடைச்சதுனால தான், இந்த ட்ரெஷரை நான் வித்து தான் இதை சம்பாதிச்சேன். இது ஆனா இந்த மாதிரியான விஷயத்தை நீ சொல்லவே இல்லையே, என்ன சொல்றேன். ஆமா எந்த மாதிரி ப்ராஃபிட் வர இந்த ஒரு விஷயத்தினால நான் விற்கிறதுனால இது ஒரு நேர்மையான வழிதான், ஆனா உங்ககிட்ட சொல்றதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, அப்புறமா என்னுடைய பொறுப்பு கெட்டு போயிடும். அதனாலதான் என்னோட ஒய்ஃபு கூட நான் இந்த விஷயத்த சொல்லல. அட கடவுளே, அப்போ அந்த மெர்ச்சன்ட் எனக்கு ஒரு நல்ல நண்பன், அவர் மூலியமா தான் நான் அந்த அளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா என்ன பிளேம் பண்ணி திருட்டு பட்டம் கட்டிட்டு என்ன கொல்ல பாக்குறல, இதெல்லாம் சொல்லாத காரணம் எனக்காகவா? ஆமா சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லல. அதே மாதிரி இன்னொரு வழியிலும் நான் நல்லா தான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் எங்க எது சொன்னாலுமே நீ நம்ப மாட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதெல்லாமே சொல்லல. இவன் போய் சொல்றான், இவன் சொல்றது எதுவுமே நம்பாதன்ற மாதிரி. அதுக்கப்புறம் உன பக்கம் கத்திட்டு இருக்கான். அவன் ஒன்னு போய் சொல்றா, நீ தான்டா போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா மெர்ச்சன்ட் வந்ததுல தன்னுடைய இன்னொரு கூட்டாளியை கூட்டு வந்திருக்கான். இவன் தான் அவன் மேல பழி போறதுக்காக இவ்வளவு பெரிய நாடகத்தை நடத்திட்டு இருக்கான். இந்த இடத்துல எவிடன்ஸா எடுத்துட்டு வந்து காட்டு ஆளுங்க எல்லாருமே பொய்யானவங்க, அவங்க எல்லாருமே காசு கொடுத்து வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவங்களை மிரட்டுறதுல அவங்களும் உன பக்கம் ஒத்துக்கிறானுங்க. ஆமா எங்களுக்கு எவிடன்ஸுக்காக காசு கொடுத்து வர வச்சிருக்கிற மாதிரி சொல்ல இதுல ப்ரூவ் ஆயிடுது ஹீரோ நல்லவன்றது தானே. ஆனா அடுத்த கணமே பார்த்தா இவன் இன்னொரு பக்கம் அவனுடைய தலையை துண்ட விட்டுறான். எதுக்கு அவனை கொன்னீங்க, பின்ன இவனுங்க
என்கிட்ட வந்து சொன்னானுங்க, இந்த மாதிரி உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தப்பு பண்ணா அதுக்காக தான் என் மேலே பழி போடணும்னு சொல்லிட்டு என்ன கூட்டின்னு வர சொன்னானுங்க. இவனுங்க சொன்னதை நம்பி நானும் இவன் மேலே சந்தேகப்பட்டு நிறுத்தத்துக்கு வந்தா இவனுங்க நானா கேமலி பழி போடுற பார்க்குறானுங்க. அதுக்கு தான் கொண்டுட்டேன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேடா பிரதர், சின்ன ஒரு தப்பான புரிதல் காரணமாக தான் நானும் உன் மேலே சந்தேகப்பட்டு என்ன மன்னிச்சிட்டேன். ஏன்டா நீ தப்பா புரிஞ்சுக்கினியா? இமிடியேட்டா அவன் கொல்லும் போதே தெரிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நீ தான் பிளான் பண்ணி கூட்டு வந்திருக்கானே. சரி நாங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். அப்படியே அவன் கிளம்புன பிறகு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. யோ மெர்ச்சன்ட் சரியான சமயத்து வந்து உயிரை காப்பாத்திட்டியா, நல்லவன் வாயா போயிட்டு ஒரு கட்டிங் போடுவோம் அப்படின்னு மாதிரி அவனை கூட்டு போக வா போவோம். அப்புறம் போகும்போது பார்த்தா என்னுடைய வைஃபும் கூப்பிடுறான். இங்க பாரு அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், நானும் உன்னை தப்பா புரிஞ்சுட்டு இருப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிடு, இப்போதைக்கு எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா நான் பேசுறேன் வந்துட்டு அப்படின்னு ஹீரோ அவளை இக்னோர் பண்ணிட்டு எடுத்து விட்டு கிளம்புறான். எதுக்கு என்ன இக்னோர் பண்றேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்க ஹீரோ ஒன்று பக்கம் பார்த்து இவங்க கூட ஜாலியாக பேசிட்டு வந்துருக்கும் போது இவனுடைய அசாசியன் நண்பனும் அந்த இடத்துக்கு வரான். பிரதர் என்ன மன்னிச்சிருங்க, என்னால் சரியான சமயத்தில் உங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியல, என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அவன் கேட்க, பரவாயில்ல விடு, நான் இதை பெருசாக நினைக்கல, அடுத்த முறை கரெக்டான டைமிங் வந்துரு, வாங்க போயிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இருப்போம், எனக்கு நைட்டு நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் 3 பேரும் அவன் கூட்டு போக என்ன பக்கம் இவ்வளோ மறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய மேடா இருக்கிறவள, உனக்கு எதுவும் அடிப்படல, பரவாயில்ல மாஸ்டர், சரி நீ வீட்டுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துக்கோ, நான் அப்புறமா வரேன், இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே ஆகாது, கவலைப்படாத. ஆமா நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது மாஸ்டர். ஜியோங் பிரதர் ஜாங் உண்மையிலே பயங்கரமான ஆளியா, பொண்ணுகிட்ட வலிஞ்சு பேசுற, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாயா போகன்ற மாதிரி சொல்ல, இதோ வந்துட்டியா இவ கிடைக்கிறா போடி வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு அந்த எடுத்துட்டு ஓட, இவருன்னு இப்படி நடத்துக்கிறாரு அப்படின்னு ஹீரோ லைட்டா வில்லதனது காமிச்சிட்டு அந்த எடுத்துட்டு கிளம்புவான். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ட்ரீட் கொடுக்க அவங்க எல்லாருமே சந்தோஷமா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல ஹீரோ தனியா மட்டும் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பான். கண்டிப்பா லீ யோங் டாங் அவன் திரும்பவும் என் மேல பழி போட்டு என்ன கொல்றதுக்காக ட்ரை பண்ணுவான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா அடுத்த முறை வந்தாலும் நான் விட மாட்டேன், அது எல்லாத்தையும் நான் தயாரா இருக்கேன், அதுக்காக ஒரு பிளான் பண்ண போறேன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ இந்த ரெட் லைட் ஏரியால பொண்ணுகள் எல்லாமே விக்கிற அந்த இடத்துக்கு போறான். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன், எப்படி இருக்கீங்க, வாங்க எனக்கு உங்களுக்கு பெருசா என்ன தேவை, ப்ளீஸ் என்ன அம்மானு கூப்பிடுங்க. ஓகே, இருந்தாலும் ரீசெண்டா ரொம்ப நான் இன்ட்ரெஸ்டா இருக்குது ஒருத்தி மேலதான், மிஸ் லிங் லாங் நான் போய் பார்க்கலாமா? அது கடவுளே, மிஸ் லிங் லாங் வந்து அந்த லிங் டாங் லாங் உடைய ஜெனரல் உமன், அவங்க கூட நீங்க பேசணும் நிறைய செலவாகுமே, என்னங்க விலை உயர்ந்த பொருள் தரேன், அதுக்கப்புறம் என்ன உள்ள விடுவீங்களான்ற மாதிரி ஹீரோவும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல காஸ்ட்லியான பொருள் அவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வாயடிச்சு போயிட்டு ஹீரோ ஒத்துக்கிறாங்க உள்ள போறதுக்காக. உள்ள போனா எப்படிங்க இருக்கீங்க, நீயா இங்க வந்த, உன்ன மாதிரியான திருட்டு கம்யூனிட்டியை நான் ஏத்துக்கவே மாட்டேன், உன்னை யார் இங்க வர சொன்னா, உள்ள விட்டது யாரு? உள்ள விட்டது உங்க ஓனர் தான் மிஸ் பாய், ஆல்ரெடி நான் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் உங்களுடைய பிரதர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் இறந்ததுக்கான காரணம் யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எப்படி தெரியும்? ஆல்சோ இப்போ அவருடைய பாடி எந்தத்துல இருக்குன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னுடைய மாஸ்டரா இருக்கிற லீ யோங் டாங் அவர் வந்து பல வருஷம் தேடியும் கண்டுபிடிக்க முடியாதுல, நீ எப்படி கண்டுபிடிச்ச? உண்மையை சொல்ல போனா லீ யோங் டாங் வந்து பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, எங்க உங்க பிரதரை நீங்க கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவரை விட்டு பிரிஞ்சிருவீங்களோன்னு. அது போலதான் இப்ப கூட ஏமால அவர் பழிய போட்டு என்ன கொலை பண்ணணும்னு பார்த்தாரு. அதனால உண்மை என்னன்ற விஷயத்த வந்து நான் உங்க கூட சொல்றேன், ஆனா கண்டிப்பா நீங்க என்ன நம்பி என் கூட வாங்க, அவர் இருக்கிற இடத்த நான் கூட்டிட்டு போறேன், நீங்களும் அதுக்கப்புறம் அவருடைய பாடியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லீ யோங் டாங் கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய பிரதரை கொன்னதே அவர் தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, நீ என்ன அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. சரி மனதிடப்படுத்தி நீ என் கூட வாங்க, அவருடைய கல்லறைக்கு நான் கூட்டிட்டு போறேன். என்னது இப்படிலாம் சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அழுதுக்குனே அதுக்கப்புறம் அவங்க கூட போக நம்ம வந்துட்டுமா, இந்த இடம் தான் உங்களுடைய எவிடன்ஸ், இதுதான் உங்களுடைய பிரதருடைய பாடியான்றது கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எலும்பு கூட பக்கத்துலயே ஏதோ ஒரு சாமிங் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்த்துட்டு அவ கன்ஃபார்ம் பண்ணிடுறா அதுதான் என்னுடைய பிரதர்னு. ஏன்னா அவருடைய பிரதர் கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் போல, இது என்னுடைய பிரதருடையது, அப்ப என் பிரதர் தான் அது. என்ன மன்னிச்சிருங்க, என்னுடைய ஆட்கள் சில பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்க பத்தாத்துக்கு இந்த மாதிரியான உங்களுடைய பிரதரை வந்து நீங்க தேடிட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க. அதை வச்சுதான் நாங்களே கணிச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, சரி உங்களுக்காக இந்த ஒரு டீட்டெயில் கொடுத்ததுக்காக தான் நான் அப்போ வந்தேன், பாத்துக்கோங்க உங்க பிரதர் இறந்ததுக்கான காரணமே லீ யோங் டாங் தான். அந்த பதவி அப்புறம் அந்த பவர் இருக்கிற திமிர்ல வந்து உங்களுடைய பிரதரையே கொண்டுட்டான் இந்த இடத்துல. என்னது என்னுடைய மாஸ்டர் லீ யோங் டாங் அவரா கொன்னாரு? நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவனை நான் என் கையாலே நான் கொல்லாம விட மாட்டேன், என்னுடைய பிரதரையே கொண்டுட்டாங்க. ஆனா அவனுக்கிட்ட சரியான எவிடன்ஸ் இல்லை, அதனால கண்டிப்பா நீங்க என்ன கொண்டாலும் நீங்க தான் அவர் மேல வேணும்னே கொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா பத்தாத்துக்கு நீங்க வேற பர்சனலா அவருக்கு ஒரு சந்தோஷத்தை தர ஒரு லேடியா வர இருந்திருக்கீங்க. உண்மைதான், நான் பண்ண பெரியத்தை பார்த்தோம், இது வரைக்கும் எனக்கு உண்மை தெரியாது, என்னுடைய பிரதர் பாவம் அப்படின்ற மாதிரி அழுது புலம்பிட்டு இருக்கு. அவ கொல்லணும்னு நினைச்சிட்டா நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்த அந்த ஆளை நீ ரிவெஞ்ச் எடுக்க நான் உனக்கு உதவி பண்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லா விதமான பிளானையும் கொடுக்குறான். நம்ம முதல்ல சரியான ஆதாரத்தை வச்சு தான் அவனை கொலை பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருந்து அவர் பண்ற எல்லா விதமான வேலைக்கும் எதிராக நீங்க கொஞ்சம் மாறி வித்தியாசமா பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவருடைய வேலை கெட்டு போகிறதுனால நிறைய விதமான எவிடன்ஸ் உங்களுக்கு குழுவா கிடைக்கும், அதை நீங்க பயன்படுத்தி எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் தக்க நடவடிக்கை எடுப்போம். கண்டிப்பா உங்களை தான் நம்பி இருக்கின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கேரேஜ்ல கிளம்பி போவான். இரவும் ஏண்டா நானே மிகப்பெரிய வில்ல, எனக்கே வில்லத்தனம் பண்ற ஒரு லீ யோங் டாங் இந்த இடத்துல இருக்கணுமா, அதுக்காக தான் உன்னை கொலை பண்றதுக்காக உன் கூட இருக்கவே நான் மேனிபுலேட் பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் உன்னை கொல்றனும் இல்லையா, அவளே உனக்கு கொண்டுட்டு போறன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல, இதுவும் ஹீரோடைய வில்லத்தனத்துல ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பிளேஸ்ல திரும்பி அரசியலாம் வித்துட்டு நேர்மையான முறையில தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான்ற விஷயத்த வந்து கண் கூட தன்னுடைய ஒய்ஃப் பார்க்கும் போதே அவன் பெருசா அவளை கண்டுக்காம இவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனா கூட இருக்கிற அசோசியேஷன் ஃப்ரெண்டும், ஏன் பிரதர் உன்னுடைய ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களை போட்டு 4 வார்த்தை நல்லபடியா பேசி அனுப்ப மாட்டியா? இல்ல அவளுக்கு உண்மையிலே நான் இந்த இடத்துல நல்ல முறையா தான் சம்பாதிக்கிற விஷயம் தெரியணும், ஏன்னா அவளுடைய வாழ்க்கையை நான் தான் இதுக்கு முன்னாடி சீர்குலைச்சிருக்கேன், அப்படிப்பட்ட வாழ்க்கையை என்னால தான் அவளுக்கு நல்லபடியா மாத்தி
ஏறணும். ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் ரொம்ப பாவம், அவளுக்கு இன்னும் இருக்கிறது நான் மட்டும் தான் இதில் சொந்தமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு என் கூட இருக்கிற எல்லாமே நான் நல்லபடியாக பார்த்துக்கணும். இது முன்னாடி நான் நிறைய தப்பான வேலைகள் பார்த்துருக்கலாம். அப்போ நான் பாவியா இருந்த ஒருத்தனா இருப்பேன். ஆனா இப்போ ரொம்பவும் மாறிட்டு நிறைய விஷயத்த மாத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதனால இப்பயாச்சும் நான் அவளுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவளும் நம்ம பக்கம் ஃபீலிங் ஆகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ 3 நாளா பார்த்தா வீட்டுல சும்மா தான் கடந்திருப்பான், தியானம் பண்ணிக்கினேன். அப்புறம் அசோசியேஷன் ஃப்ரெண்டும் பிரதர் ஒரு பெரிய பிரச்சனை, நம்மளுடைய லேண்ட்ல இருந்த விவசாயிங்க மேலாம் அட்டாக் பண்ணிருக்காங்க. என்னது சார், நம்மளுடைய ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க கூட இருந்த அந்த மேடு பொண்ணு மிஸ் ஜெங்ஸோவை கடத்தின்னு போயிட்டாங்க. அவங்க எங்களால அவங்களை தடுக்க முடியலன்னு சொல்ல என்ன ஆச்சுன்ற மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோடைய ஒய்ஃபும் வந்துட்டான். ஹீரோவும் விட மாட்டேன். என்னப்பா ஆச்சு, அவனுடைய மேடை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா? அப்ப அவங்க லிங்க் ஸ்னேக் மவுண்டன்ல தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கடத்தின போனவங்க அப்படியே பட்டாளுங்க தான். அடிச்சேன் நான் சொன்ன வழி ஏன் சரியாம அவனுக்கு பண்ணல. ஹீரோ உன பக்கம் கடுப்புல அந்த இடத்துக்கு நான் போகணுன்ற மாதிரி சொல்ல. ஆனா ஒய்ஃபும் அந்த இடத்துக்கு போனா ரொம்ப ஆபத்தானது, நீ போவாத. பரவாயில்ல, அவ என்னுடைய மேடு, கண்டிப்பா அவளை நான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கேன், நீ தேர்தல நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிளம்பும் போது பார்த்தா அந்த அசோசியேஷன் ஃப்ரெண்டும் ஒரு நிமிஷம் நிலுங்க பிரதர், இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இடத்துல இறந்து போனவங்க எல்லாருமே பாய்ச்சனால கிடையாது, ஒரு கைண்ட் ஆஃப் ஆள் பயன்படுத்துற அந்த ட்ரக்ஸ்னால தான். இந்த ஆள் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பயன்படுத்தக்கூடிய நபர் வந்து 10 எம்பரர்ல ஒருத்தர் தான், பாய்சன் கிங் அவருடைய பேர். அவர் ரொம்ப ஆபத்தானவன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெலகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமா இருக்க போது முடிஞ்சு நம்ம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.